ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல வந்த அபிகைல்னு ஒரு வேம்பயர் மூவி. ஒரு 6 பேரை கொண்ட டீம் பணத்துக்காக ஒரு பணக்கார பொண்ணை கடத்துறாங்க. கடத்தின அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு பெரிய வீட்டுல அடைச்சு வைக்கிறாங்க. அடைச்சு வச்ச கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது அந்த பொண்ணு ஒரு வேம்பயர்னு. சோ இந்த வேம்பயர்ட்ட இருந்து இந்த டீம் தப்பிச்சுதா இல்லனா இந்த டீம் கிட்ட இருந்து வேம்பயர் தப்பிச்சுதான்றத ரொம்ப த்ரில்லிங்காவும் சுவாரஸ்யமாவும் சொல்லியிருப்பாங்க. வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு பேலட் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவளோட பேரு அபிகைல். இந்த சைடு அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஒரு கார் வரும், அதுல ஏறி போறா. இப்ப கார்ல ஹீரோயினோட இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் யாரையோ கடத்துறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் ஒரு கடத்தல் குரூப்னு தெரியுது. இந்த குரூப்ல மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அறிமுகம் இல்லாதவங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேரு கூட தெரியாது. இந்த குரூப்ல ஒரு 3 பேரு அபிகைலோட வீட்டுக்கு வெளியில கார்ல இருக்காங்க. அவங்க இந்த வீட்ல யாராச்சும் இருக்காங்களான்னு வேவு பார்த்துட்டு அதுல ஹேக்கர் ஒருத்தி இருப்பா. அவ இந்த வீட்டோட சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ண இன்னொருத்தன் இந்த வீட்டோட மாடிக்கு போய் வாசலை நோக்கி கன்னால எய்ம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவளை கடத்துறப்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யாராவது வந்தா சுட்டு தள்ளுறதுக்காக தான். அந்த சைடு அந்த அபிகைல் பிராக்டிஸ முடிச்சிட்டு கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா போல. அப்ப அபிகைல் வீட்டுக்கு கரெக்டா ஹீரோயினோட காரும் வந்துருது. அவங்க 3 பேரும் ஹேக்கர் கொடுக்கற இன்ஸ்ட்ரக்ஷன் படி வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப ஹீரோயின் அபிகைலோட ரூமை பார்த்துட்டு டீம்மேட்ஸ் கிட்ட நம்ம சின்ன பொண்ணையா கடத்த போறோம் வேண்டான்னு சொல்றா. அவங்களும் கொஞ்சம் பேசாம இருக்கியா, நம்ம கடத்திதான் ஆகணும்னு அந்த பொண்ணோட ரூம்லயே ஆளுக்கு ஒரு பக்கமா ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த அபிகைல் பொண்ணும் அவ ரூம்குள்ள யார்கிட்டயோ போன் பேசிட்டே வரா. கடைசியா போனையும் வச்சுட்டு டைரி எழுதலான்னு போறப்ப கரெக்டா இவங்க அவ வாயை பத்தி மயக்க ஊசி எல்லாம் போட்டு அவளை ஒரு பெரிய பேக்குள்ள போட்டுடுறாங்க. இப்ப கரெக்டா வெளியில அவங்க அப்பாவோட கார் வருது. மாடியில ஒருத்தன் கண்ணை வச்சு சுட ரெடியா இருக்கான்ல, அவன் ப்ளூடூத் மூலமா அபிகைலோட அப்பா வரா சுற்றட்டான்னு கேட்க உள்ள இருக்கிறவங்களும் வேண்டாம் நாங்க கடத்திட்டோம்னு சொல்லிடுறாங்க. இவனும் சரின்னு விட்டுடுறான். இப்ப வீட்டுக்குள்ள அபிகைல கடத்தி வெளியில கொண்டுட்டு வந்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா அவங்க அப்பாவும் அபிகைல கூப்பிட்டுட்டு அவர் ரூமுக்கு வர அங்க அபிகைல் இல்லைன்னு அவங்க அப்பாக்கு தெரிஞ்சிடுது யாரோ பொண்ணை தூக்கிட்டாங்கன்னு. அப்ப இந்த குரூப்பும் அபிகைல வெளியில தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த நேரம் கரெக்டா சைரனும் அடிக்குது. வெளியில இருக்கிறவங்களும் காரை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வர அபிகைல அதுல அலையக்கா தூக்கி போட்டு கொண்டுட்டு போயிடுறாங்க. இப்ப இவங்க கார்ல ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. அப்ப வழியில சிசிடிவி கேமரா இருந்தா அதுல கூட தெரிய கூடாதுன்னு நேக்கா தப்பிச்சு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. ஊருக்கு அவுட்டர்ல ஒரு பெரிய வீடு இருக்கு. அதுக்குள்ள போனா அங்க இந்த குரூப்போட பாஸ் இருக்கிறான். இவங்க எல்லாரும் அந்த அபிகைல தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. பின்னாடியே பாஸ் வந்து இவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். அதுபடி அவங்களும் நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு ஒரு ரூம்ல தனியா போட்டு அடைச்சு வச்சுட்டு அவ கையில ஹேண்ட் கஃப் போட்டு அவ கண்ணையும் வர கட்டிடுறாங்க. பட் ஹீரோயின் மட்டும் இந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சம் கேரிங்கா பாத்துக்கிறா. பாஸ் சொன்னதை செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் ஒரு சில ரூல்ஸ பாஸ் போடுறான். அது என்னன்னா, ஆல்ரெடி இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களோட பேரும் தெரியாது இல்லையா. சோ பாஸ் என்ன சொல்றான்னா, டீம்ட்ட உங்க பேரு ஊருன்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ண கூடாது. அந்த அபிகைல் பொண்ணுக்கு உங்க நேமோ வேற ஏதாச்சும் விஷயமோ தெரியவே கூடாது. இது ஒரு 24 மணி நேரம் ஜாப் தான். ஆனா அந்த பொண்ணை கடத்துற ஒரு கஷ்டமான வேலையை முடிச்சிட்டீங்க. அப்புறம் ஒரு குழந்தைய எப்படி கண்காணிப்பீங்களோ அது மாதிரி இந்த பொண்ணையும் நீங்க கண்காணிக்கணும். நம்ம பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா நமக்கு $50 மில்லியன் கிடைக்கும். அது நமக்கு ரொம்ப பெரிய பணம். அப்புறம் இந்த பொண்ணோட அப்பா நம்ம போனை வச்சு ஈஸியா ட்ராக் பண்ணிடுவாரு. சோ எல்லாரும் போனை கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிறான். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா என்கிட்ட கேட்கலான்னு பாஸ் சொல்ல, ஒருத்தன் எங்களுக்குள்ள நாங்க எப்படி கூப்பிடுறது பிகாஸ் யாரோட பேரும் எங்களுக்கு தெரியாதேன்னு கேட்க, பாஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நானே பேரு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பேரையும் வச்சுட்டு உங்களுக்காக ஒரு பாரே உள்ள இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க, நாளைக்கு மீட் பண்ணலாம் எலிக்குட்டிகளான்னு சொல்லிட்டு பாஸ் கிளம்பிடுறான். அப்புறம் இவங்க எல்லாரும் ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இந்த அபிகைல் இருக்கால, அவளோட அப்பா ரொம்ப பெரிய பணக்காரன். என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இவன் பேரு டீன். இவன் எல்லாத்தையும் பத்தியும் ஒரு அசம்ஷன்ல சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின், நீ எல்லாரையும் பத்தி சொன்ன, பட் அது எதுவும் சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லவும் பிராங்க் ஒரு $100 கொடுத்து என்ன பத்தி சொல்லுன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, நீ ஒரு போலீஸ்னு சொல்றா, அது எப்படி உனக்கு தெரியும்னு அங்க இருக்கிறவங்க கேட்க, அவனோட ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் வச்சுதான் சொல்றேன். அவன் ஒரு சாதாரண போலீஸும் கிடையாது, கொஞ்சம் அறிவாளி மாதிரி தான் இருக்கான். சோ இவன் ஒரு டிடெக்டிவா இருக்கணும்னு கரெக்டா
டைரக்டா சொல்றா. இத கேட்ட பிராங்க்ல இருந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்குது. அப்புறம் பீட்டர் எங்க என்ன பத்தி சொல்லுன்னு அவனும் காசு கொடுக்கறான். ஹீரோயினும் உன்னை சின்ன வயசுல நிறைய புல்லிங் பண்ணிருக்காங்க, ஒன்னு ஸ்கூல்லயா இருக்கணும் இல்லைன்னா உங்க அப்பா கூட உன்னை ஹர்ட் பண்ணிருக்கலாம், அதனால தான் நீ ஒரு அடியாளா மாறிட்டேன்னு சொல்றா. இதுவும் கரெக்டா இருக்க. அப்ப சாமும் என்னை பத்தி சொல்லுன்னு கேக்குறா. நீ பண்ற ஒர்க்குக்கு கன் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு லேப்டாப் இருந்தா போதும், ஏன்னா நீ ஒரு ஹேக்கர்னு சொல்றா. அப்புறம் ரிக்கல்ஸ் ஹீரோயின்ட்ட என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றான். அவளும் நீ ஒரு செம்பர்ஃபைன்னு சொல்றா. அப்படின்னா பெரிய பெரிய ஆர்மி ஃபோர்ஸ்ல ஒரு ஸ்னைப்பரா இருக்கிறவங்க. இப்ப டீனை பத்தியும் சொல்றா. நீ ஒரு ப்ரொஃபஷனல் இல்ல, பட் சமூக விரோதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் ஓகே நான் போய் அபிகைல என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அங்க அபிகைல போய் பாக்குறா. அவளும் ப்ளீஸ் நீங்களா யாரு, எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கீங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல ஹீரோயினும் நானும் தான்னு சொல்றா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஹீரோயின் இந்த ஒர்க்க பிடிக்காம பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. அப்ப அபிகைல் ஹீரோயின் கிட்ட இந்த பிளைண்ட் ஃபோல்ட எனக்கு கலட்டி விடுங்க, ரொம்பவும் கஷ்டமா இருக்குன்னு கேட்க ஹீரோயினும் மாஸ்க் போட்டுட்டு அபிகைலோட பிளைண்ட் ஃபோல்ட கலட்டி விடுறா. அப்புறம் அவ கைய பின்னாடி வச்சு ஹேண்ட் கஃப் போட்டிருப்பாங்க, அதை கலட்டிட்டு கைய முன்னாடி கொண்டுட்டு வந்து ஹேண்ட் கஃப் போட்டு விடுறா. அப்ப அபிகைல் அழுதுட்டே இங்க என்ன நடக்குதுன்னு ஹீரோயின்ட்ட கேட்க ஹீரோயினும் உங்க அப்பாட்ட உன்னை கடத்தி பணம் கேக்குறோம், அது கிடைச்சா உன்னை விட்டுருவோம்னு சொல்ல அப்பனா என்னை அடிச்சு ஹர்ட் பண்ணுவீங்களான்னு அபிகைல் கேக்குறா. ஹீரோயினும் சேச்சா அப்படிலாம் இல்ல, உங்க அப்பா பணம் கொடுத்துட்டா அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, இந்த பிங்கி ப்ராமிஸ்னு ப்ராமிஸ்லாம் பண்ணி ஆறுதலா பேசுறா. அபிகைலும் உங்க பேர் என்னன்னு ஹீரோயின்ட்ட கேட்க அவளும் என் பேரு ஜோயின்னு கூப்பிட்டுக்கோன்னு சொல்றா. அப்புறம் உங்களுக்கு குழந்தைங்க இருக்கான்னு கேக்குறா. ஹீரோயினும் யோசிச்சுட்டு ஆமா உன் வயசுல ஒரு பையன் இருக்கான்னு சொல்றா. அவனோட பேரு என்னன்னு சொல்றீங்களான்னு கேட்க ஹீரோயினும் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றா. அபிகைலும் ஓகே நானே அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், ஜஸ்டின். ஜஸ்டின் என்ன பண்றான் அவனை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறா. ஹீரோயினும் அவன் ஒரு நார்மலான குழந்தைன்னு சொல்றா. அப்ப அபிகைலும் எனக்கு நார்மலான குழந்தைங்க எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏன்னா எங்க அப்பாக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, அவர் என்ன பத்தி கவலைப்படவே மாட்டாரு, நீங்க என்ன கடத்தி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்றா. ஹீரோயினும் ஓகே நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ரூமை விட்டு வெளியில வந்த ஹீரோயின் பிராங்க் கிட்ட பேசுறா. உனக்கு அபிகைலோட அப்பாவை பத்தி எதுவும் தெரியுமான்னு கேட்டா அவன் தெரியாது, சரி இப்ப ஏன் அதை கேக்குறேன்னு கேக்குறான். ஹீரோயின் அபிகைல் சொல்றா அவங்க அப்பா சரியான வயலண்டான ஆளாம், நீங்க என்னைய கடத்தி டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்றா. அவ உன்னைய பயமுறுத்துறதுக்காகவும் குழப்பறதுக்காகவும் அப்படி சொல்லிருக்கலாம், நீ அதெல்லாம் நினைச்சு பயப்படாதுன்னு சொல்ல ஹீரோயின் நான் பயப்படல கவனமா இருக்கத்தான் கேட்டேன்னு சொல்லிடுறா. இப்ப பிராங்க் என்ன நினைச்சான்னு தெரியல. அபிகைல் ரூமுக்கு போக அவ பிளைண்ட் ஃபோல்டு போடாம இருக்கா. அவனும் உடனே பயந்துட்டு கோட்டால முகத்தை மறைச்சிட்டு நீ என் முகத்தை பாத்துட்டீல நான் எப்படி இருப்பேன் உண்மையை சொல்லுன்னு மிரட்டுறான். அவளும் சத்தியமா நான் பாக்கல என்னைய நம்புங்கன்னு அழுறா. அப்புறம் அவனும் சரி உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்க அவளும் கிறிஸ்டப் லாசர்னு சொல்றா. இத கேட்டு அவனும் நேரா அவனோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு நான் இங்க இருந்து வெளியில போறேன், எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். டீமோ ஏன் என்ன ஆச்சு பிராங்க்னு கேக்குறாங்க. அவனும் நம்ம கடத்தின அபிகைல் யார் தெரியுமா, கிறிஸ்டப் லாசரோட பொண்ணுன்னு சொல்றான். டீமோ யார் அது, நீ ஏன் இப்படி பயப்படுற முதல்ல சொல்லுன்னு கேட்டா டீன் சொல்றான் அது ஒரு புராண கதையில வர கேரக்டர், அவ்வளவுதான், இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றான். பிராங்கும் அது ஒரு உண்மையான கதை, அந்த கேரக்டர் இன்னும் உயிரோட தான் இருக்கான், எல்லாரும் என்னைய நம்புங்க, அவன்கிட்ட நம்ம மாட்டினோம்னா அன்னைக்குதான் நமக்கு கடைசி நாள் கைஸ்ன்னு சொல்றான். இவன் சொல்றதை கேட்ட டீமுக்கு இப்ப லைட்டா பயம் வருது. சோ ஹீரோயின் சொல்றா அப்புறம் நம்ம கொஞ்சம் சாப்பாடு மட்டும் அந்த பொண்ணுக்கு இங்க வச்சுட்டு உங்க பொண்ணு வந்து கூப்பிட்டுக்கோங்கன்னு ஒரு அனானியம்ஸ் கால் மூலமா சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். அப்புறம் அவ யாரோட முகத்தையும் வேற பார்க்கல, சோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்ல பிராங்கோ அவ என்னோட முகத்தை பார்த்துட்டா. நான் அவ ரூம்குள்ள போறப்ப அவ பிளைண்ட் ஃபோல்ட் அவுந்து இருந்தது, சோ அவ கண்டிப்பா என்னைய ஃபுல்லா பார்த்திருப்பா, என் முகம் அவளுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், என்ன செய்யறதுன்னு கேக்குறான். அப்ப பீட்டர் சொல்றான் அப்பனா நம்ம அவளை கொன்னுடலான்னு. பட் ஹீரோயின் அவ சின்ன பொண்ணுன்னு ஒத்துக்க மாட்றா. அப்பனா வேற என்னத்தான் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப டீன் சொல்றான் நம்ம அந்த பொண்ணு இங்கே விட்டுட்டு போயிட்டா நமக்கு எந்த ஒரு பணமும் கிடைக்காது. ஹீரோயின் எல்லார்கிட்டயும் ஹெட் நம்புறீங்களான்னு கேட்க பிராங்கோ ஆமா அவர் கண்டிப்பா நான் நம்புறேன்னு சொல்றான். ஹீரோயினும் அப்புறம் என்ன கைஸ் இந்த ஜாப்ல ரிஸ்க் அதிகம், சோ ஒரு ஆளுக்கு 7 மில்லியன் தரேன்னு சொல்லியிருக்காரு, இது ஒன்னும் சாதாரண காசு இல்லைன்னு சொல்லவும் எல்லாரும் ஆமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிராங்க்
பிராங்க் ஓகேன்னு பிளான் எல்லாத்தையும் டீம்கிட்ட சொல்றான். நம்ம அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. சோ இனிமேல் தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா வெளியில இருந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு தெரியாது. அப்புறம் ரிக்வெஸ்ட் வழக்கம் போல நீ கண்ணை வச்சுட்டு வெளியில யாராச்சும் வராங்களான்னு பாரு. ஹீரோயின்ட்ட ஏதோ டோர் ஓபன்ல இருக்கான்னு பார்த்துட்டு ஓபன்ல இருந்தா க்ளோஸ் பண்ணிடு. நமக்கு இன்னும் 22 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 22 மணி நேரம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம காசை வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லி முடிக்கிறான். டீமுக்கும் பிராங்க் சொல்றது ஓகேன்னு தோணுது. இப்ப ஹீரோயின் ஒரு கையில கண்ணையும் இன்னொரு கையில டார்ச் லைட்டையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரூமா போய் ஏதாச்சும் டோர் ஓபன்ல இருந்தா க்ளோஸ் பண்றா. அப்ப ஏதோ ஒரு ரூம்குள்ள இருந்து சவுண்ட் வர இவளும் அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு பெரிய லைப்ரரி. அங்கதான் மேல ஒரு விண்டோ அடிச்சிட்டு இருந்திருக்குது. அதை ஃபுல்லா ஓபன் பண்ணி விட்டுடுறா. அப்புறம் அங்கிருந்து இன்னொரு ரூமுக்கு போறா. அங்கதான் ரிக்வெஸ்ட் இருக்கான் போல. அவன் ஹீரோயினை பார்த்துட்டு அவள்கிட்ட இங்க இருக்கிறவங்க யார் மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல, யார் எப்பனாலும் முதுகுல குத்துவாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் ஆமா நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் இங்க சாம் ஒரு ரூம்ல உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. அங்க இந்த டீன் இருட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு கேண்டில வச்சு இவளை பயமுறுத்த அவளும் பயந்துட்டு இவனு தெரியவும் திட்டி வெளியில அனுப்பி விட்டுடுறா. வெளியில வந்த அவன் இன்னொரு ரூம் இருட்டா இருக்கு, லைட்டரை ஆன் பண்ணிட்டு அதுக்குள்ள போய் பாக்குறான். அங்க ஒரு டிராயிங் செவுத்துல வரைஞ்சு இருக்குது. அந்த டிராயிங்ல ஒரு பெரிய வீடையும் ஒரு பொண்ணையும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு அபிகேல் பொண்ணு மாதிரியே இருக்கு. அப்புறம் பசிக்குதுன்னு சாப்பிடறதுக்கு கிச்சன்ல ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு பின்னாடி ஒரு டோர் தானா ஓபன் ஆகுது. இவனும் என்னடா தானா ஓபன் ஆகுது, டேய் யாராச்சும் இருக்கீங்களான்னு அந்த இடத்துக்கு கேட்டுட்டே வரான். பட் யாரும் இல்லன்னு தெரியவும் மறுபடியும் உள்ள போயிட்டு இருக்கிறப்ப யாரோ இவன் காலை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அவனும் கத்துறான். அந்த சவுண்ட் சாமுக்கு கேட்டுருச்சு போல. சோ அவளும் டீன் என்ன மறுபடியும் பயமுறுத்துறியான்னு சொல்லிட்டு கிச்சன்ல தேடிட்டு பின்னாடியும் தேடுறா ஒரு வித பயத்தோடயே. சரி இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டான்னு கிச்சனுக்குள்ள போனவ அங்க திடீர்னு டீன் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பயந்துடுறா. நீ மறுபடியும் ஏன் பயமுறுத்துற, ஏன் இப்படி பண்றன்னு திட்டிட்டே சேர காலால எத்துறா. அப்ப அவன் தலை துண்டா அவ கையில வந்து விழுது. பயத்துல அவ கத்துறா. அந்த சவுண்ட கேட்டு டீம்மேட்ஸ் எல்லாரும் இங்க வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. சாம பார்த்து பிராங்க் நீ ஏன் இங்க இருக்கன்னு சந்தேகமா கேக்குறான். அதுக்கு அவளும் நான் ரூம்ல தான் இருந்தேன், ஏதோ சவுண்ட் கேட்டு தான் இங்க வந்து பார்த்தா இவன் இப்படி கிடக்குறான். ஓ ஓகே, நான் இந்த கொலைய பண்ணேன்னு நினைக்கிறீங்களா, நான் ஒரு ஆளா எப்படி இத பண்ண முடியும்னு கேக்குறா. ஹீரோயினும் இத பார்த்தா ஏதோ ஒரு அனிமல் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஏன் நீங்க சொல்ற லாசர் இத பண்ணிருக்க கூடாது, அவனை பத்தின கதைய சொல்ல பிராங்க்னு கேட்க பிராங்கும் இத பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காத விட்டுருன்னு சொல்லிடுறான். ஆனா ரிக்கிள்ஸ் இந்த கதைய சொல்றான். கிறிஸ்டோப் லாசர்னு ஒருத்தன் இருக்கான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லாசரோட ஃப்ரெண்ட்ஸ ஒரு ஹோட்டலோட மாடி ரூம்ல அடைச்சு வச்சு இதோ கேஸ் விஷயமா விசாரிச்சுட்டு ரூமை பூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த ரூமுக்கு வெளியில நிறைய போலீஸும் பாதுகாப்புக்கு இருந்திருக்காங்க. பட் அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ்காரங்க எல்லாரும் துண்டு துண்டா கிடந்தாங்க. ரூம்குள்ள பூட்டி வச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ காணோம். அவர் உள்ள வந்து காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்ல. ஏன்னா எல்லா டோர்ஸும் விண்டோஸும் க்ளோஸ்ல இருந்துச்சு. பத்தாததுக்கு இத்தனை போலீஸ்காரங்க இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ அடைச்சு வச்சிருந்தது 23வது மாடி. சோ எப்படி ஒரு ஆளா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்திருக்க முடியும்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல. அந்த லாசர் ஒரு மனுஷ இனமே கிடையாது, அவன் ஒரு வேம்பயர். கைஸ் இது எல்லாமே கதை கிடையாது, உண்மைன்னு இந்த கதையை சொல்லி முடிக்கிறான். இப்ப ஹீரோயினும் ஓ ஓகே ஓகே அப்படின்னா வாங்க நம்ம அபிகைல போய் பார்க்கலாம்னு சொல்றா. உடனே எல்லாரும் அவ ரூம்க்கு போய் பாக்குறாங்க. அவ சேஃபா தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரிக்வெஸ்டும் அவ உள்ள இருக்கறனால வெளியில எதுவும் நடக்காம இல்ல, இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, யாராச்சும் வரதா இருந்தா என் கூட வாங்க போலான்னு சொல்லிட்டு இவனும் மெயின் டோரை நோக்கி போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா வெளியில இன்னொரு ஸ்ட்ராங்கான டோர்ல பெரிய பூட்டா போட்டு பூட்டி இருக்கு. அந்த டோரையும் இவன் உடைக்க ட்ரை பண்றான், சுத்தமா முடியல. இப்ப ஜிம்பாய் பீட்டரும் வேகமா ஓடி வந்து ஒரு எத்துறான், அப்பயும் டோர் ஓபன் ஆகல. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ரூம்ல உள்ள ஜன்னல் கதவெல்லாம் க்ளோஸ் ஆகுது. அப்பதான் இவங்க எல்லாருக்குமே ஒண்ணு புரியுது, இவங்க ஏதோ ட்ராப் செட் பண்ணி நம்மள மாட்ட வச்சிருக்காங்கன்னு. இப்ப எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க, நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு. அப்ப இந்த ரிக்வெஸ்ட் கன் வச்சிருப்பான்ல அந்த பிளேஸ்ல போய் பார்த்தா கண்ணை காணோம், யார் எடுத்தாங்கன்னு தெரியல. ஹீரோயினும் பின்னாடியே போய் அபிகைல பார்த்து பேசுறா. நான் வந்துட்டு உன்னை கேக்குறேன், என்ன தவிர யாராச்சும் இங்க வந்தாங்களான்னு கேட்ட அவ இல்லன்னு போய் சொல்றா. அப்ப நான்
எனக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணி சொல்லி யாரும் வரலன்னு கேட்க அபிகேலும் அழுதுட்டே அந்த கண்ணாடி போட்டவன் வந்து என்ன ஹர்ட் பண்ணுவான். ஏன்னா அவன் என்கிட்ட ஒரு சீக்ரெட் சொன்னான். அவன் எங்க அப்பாவோட ஆளு, அவன் பேரு வால்டர்ஸ்னு பிராங்க பத்தி சொல்லிட்டு இருக்கா. ரிக்கிள்ஸ் வந்து ஹீரோயின்ட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியில வான்னு சொல்ல அவளும் வெளியில போனா ரிக்கிள்ஸ் சொல்றான் என்னோட கண்ணை யாரோ திருடிட்டாங்கன்னு. அவளும் அதுக்கு காரணம் பிராங்க் தான், அவன் தான் லாசரோட ஆளுன்னு சொல்ல அப்ப ரிக்கிள்ஸும் அவன் ஏன் அவங்க பாஸோட பொண்ணையை கடத்தணும்னு ஒரு கரெக்டான கேள்வியை ஹீரோயின்ட்ட கேக்குறான். அவளும் நம்ம ஹெட்டும் இந்த பிராங்கும் ஒரு கூட்டாளியா இருக்கலாம், காசுக்காக இந்த அபிகேல தூக்கி இருக்கலாம்னு சொல்றா. ஓகே அப்பனா நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான போட்டுட்டு அங்க இருந்து ஆளுக்கு ஒரு பக்கமா கன்னை வச்சுட்டு போறாங்க. அப்ப ஒரு சவுண்ட் கேட்டு ஹீரோயினும் திரும்பி பார்க்க ரிக்கிள்ஸ் எந்த ஒரு அசைவும் இல்லாம நிக்கிறான். ஹீரோயினும் மெதுவா போய் பக்கத்துல பார்க்க அவனை ஏதோ ஒரு அனிமல் ரொம்ப கொடூரமா அட்டாக் பண்ண மாதிரி சாகடிச்சிருக்குன்னு தெரியுது. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சோ கன்னை வச்சுட்டு சாம்ட்ட போய் பிராங்க எங்கன்னு கேக்குறா. பிராங்கும் கரெக்டா அங்க வர இவ கன்னை வச்சு அவனை எய்ம் பண்ணிட்டே பேசுறா. ஏன் அப்படி பண்ண, எதுக்காக கொன்னுன்னு கேட்க அவனும் என்ன பேசுற நீ, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு கேக்குறான். ஹீரோயினும் அபிகேல் நீ தான் வால்டர்ஸ் அவங்க அப்பாவோட ஆளுன்ற உண்மைய சொல்லிட்டா, நீ தானே டீனையும் ரிக்கிள்ஸையும் கொலை பண்ணன்னு கேட்க அவனும் நான் கொன்னேன், நான் என்ன வளர்ற, நான் ஏன் அவங்கள கொல்லணும், அப்புறம் அந்த பொண்ணு உன்னோட மைண்ட நல்லா சேஞ்ச் பண்ணி நமக்குள்ள சண்டை வர வைக்க ட்ரை பண்றா, முதல்ல அதை நம்பாதன்னு சொல்ல ஹீரோயினும் நான் அவளை நம்புறேன், அவ சொல்றதுதான் உண்மைன்னு சொல்ல பிராங்கும் அந்த பொண்ணால தான் நமக்கு இவ்ளோ ப்ராப்ளம்ஸ், பேசாம அந்த பொண்ணை கொன்றலான்னு பீட்டர்ட்ட சொல்ல அவனும் அபிகேல் ரூமுக்கு போக போறான். ஹீரோயின் வேண்டான்னு சொல்றா, பட் அதையும் கேட்காம போறான். பின்னாடியே மத்த எல்லாரும் அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. கரெக்டா ஹீரோயின் அவன் அபிகேல சுட போறப்ப கன்னை புடுங்கிடுறா. அவ கன்னை எடுத்து பீட்டரை மிரட்டுறா, அந்த பொண்ணை கொல்லாத, அவ சின்ன பொண்ணுன்னு. அப்ப இவங்களுக்குள்ளே வாக்குவாதம் வருது. பிராங்கும் அந்த பொண்ணை சுடு பீட்டர்னு சொல்ல அவனும் சுற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அபிகேல் அவ கையில உள்ள ஹேண்ட் கஃபே கலட்டிடுறா. இவங்களுக்குள்ள ஒரு சைடு வாக்குவாதம் வர போயிட்டு இருக்குது இல்லையா. அப்ப அபிகேல் ஒரு மாதிரி வியர்டா பேய் மாதிரி சவுண்ட் விடுறா. இந்த சவுண்ட் கேட்ட எல்லாரும் அபிகேல பாக்குறாங்க, அப்படியே ஆடி போயிடுறாங்க. அப்ப அந்த அபிகேல் பீட்டர் மேல தாவி கழுத்துல கடிக்க போக பிராங்க் கன்னை வச்சு அவன் நெத்தியில சுட்டுடுறான். அவளும் கீழே விழுந்துடுறா. அப்பாடா எல்லாரும் தப்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தா அவ மறுபடியும் உயிரோட எந்திரிச்சு இவங்கள பார்த்து சிரிக்கிறா. அவங்க எல்லாரும் பயந்துட்டே ஓடுறாங்க. அபிகேல் கத்திட்டே ஹீரோயின் பக்கத்துல வர அவ கையில உள்ள கன்னை வச்சு அபிகேல சுட்டுட்டு அந்த ரூம்குள்ளேயே அவளை லாக் பண்ணிட்டும் போயிடுறாங்க. இப்பதான் நமக்கே தெரியுது இவ ஒரு வேம்பயர்னு. வெளியில வந்த இவங்க இப்ப பேசிட்டு இருக்காங்க, நம்ம கடத்தினது ஒரு வேம்பயர், இது தெரியாம நம்ம இவ்ளோ நேரம் இங்க இருந்திருக்கோம், இப்ப எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிருக்கு, அதை உடைக்க கண்டிப்பா நம்மளால முடியாது, ஏன்னா அந்த டோர்ஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்மளால அசைக்க கூட முடியாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. சாமும் பீட்டரும் இந்த நேரத்துல கூட ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்டதான் பேய் ஓட்டுறதுக்காக ஜீசஸோட சிலுவை டாலர் இருக்கு, புனித நீர் இருக்கு, சமைக்கிற பூண்டு இருக்கு, இதெல்லாம் வச்சு வேம்பயரை கொன்னுடலான்னு பேசிட்டு இருக்காங்க. பிராங்க் கடுப்பாகிறான், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தேவையில்லாம பேசுறத விட்டுட்டு நமக்கு அந்த வேம்பயரை கொல்றதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றான். பிராங்க் அபிகேல கொல்றதுல உறுதியா இருக்கான். ஆனா ஹீரோயின் சொல்ற அவ ஒரு புத்திசாலி, ஸ்டார்டிங்ல இருந்து என்கிட்ட எப்படி பேசி என்ன ஏமாத்தினா தெரியுமா, அவளை கொல்றது கஷ்டமான ஒண்ணு, பேசாம அபிகேல அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம், நம்மள உயிரோட விட சொல்லி பிச்சை கூட கேட்கலாம், அப்பனா தான் நம்மளால உயிர் தப்பிக்க முடியும், இதுதான் ஒரு நல்ல ஐடியாவும் கூட, நீ கொல்ல போறேன்னு சொல்றீல அது ஒரு முட்டாள்தனம்னு சொல்றா. ஆனா பிராங்கும் நான் கொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் பேய் ஓட்டுறதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டுட்டு இப்ப அபிகேலோட ரூமுக்கு போனா அவ அங்க இல்ல. அப்ப ஏதோ பாட்டு சவுண்ட் கேக்குது. சோ அந்த சவுண்ட் கேக்குற இடத்துக்கு இவங்க போய் பார்த்தா அங்க அபிகேல் இந்த டீனோட தலையில்லாத உடம்ப வச்சுட்டு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இத பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அபிகேலும் இவங்கள பார்த்துட்டு எதனால பேசிக்கலாம், என்ன கொல்லாதீங்கன்னு சொல்றா. சாமோ ஒரு ஷார்ப்பான கம்ப வச்சு அபிகேல குத்த போக அவ மேலே பாஞ்சு பயங்கரமா அடிக்கிறா. இப்ப பீட்டரும் பிராங்கும் வந்து அபிகேல அடிக்க அவ சும்மா எல்லாத்தையும் அடி பொளந்துட்டு இருக்கா. பீட்டர் போட்டிருக்கான்ல சில்வர் டாலர், அத பிச்சு அவன் நெஞ்சிலேயே குத்துறா. அப்ப பிராங்கும் ஒரு ஷார்ப்பான கம்ப வச்சு இவள குத்த வர அத அவ புடுங்கி அவன் தொடையில இறக்கிட்டு சிரிக்க வேற செய்யறா. அவங்களுக்கு இதுக்கு மேல முடியல, அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. கீழே
வந்தவங்க ஹீரோயினை பார்த்து நீ சொன்னதுதான் சரின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் பிராங்க் காலில குத்தி இருக்கிற கம்பை எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் சொல்றான், இந்த அபிகைல் எதுக்கும் அசர்ற மாதிரி தெரியல, பூண்டுக்கும் பயப்படல சிலுவைக்கும் பயப்படல, அந்த வேம்பயர் கிட்ட எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல உடனே ஹீரோயினும் இதெல்லாம் வேணும்னா வேலை செய்யாம இருக்கலாம், ஆனா என்கிட்ட இருக்கிற இந்த மயக்க ஊசி கண்டிப்பா வேலை செய்யும், இத வச்சு கண்டிப்பா அபிகைல கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ எல்லாரும் நம்ம போய் அபிகைல தனித்தனியா தேடலாம்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஒவ்வொரு ரூமா போய் பாக்குறாங்க, அவ மாற்ற மாதிரி தெரியல. இப்ப சாம் பால் அடைஞ்ச ஒரு ரூமுக்கு போறா. அப்ப திடீர்னு ஒரு வவ்வால் வந்து இவ மூஞ்சில அடிக்க இவ தடுமாறி ஓடி போய் பக்கத்துல உள்ள தொட்டிக்குள்ள விழுந்துடுறா. அந்த தொட்டிக்குள்ள இவ சுத்தி இறந்து போன பாடியா இருக்கு. அத பார்த்து பயந்து போனவ அந்த தொட்டியை விட்டு வெளியில வந்து அலறிட்டு இருக்கா. இந்த சைடு பீட்டர் அவன் கையில வச்சிருக்கிற கம்பள உள்ள செதில் அவன் விரல்ல குத்திருச்சு போல. அதை எடுக்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்க. அங்க அபிகைல் வந்துடுறா. இவனும் அவளை பார்த்து பயந்து ஓடுறான். அப்ப ஒரு ரூம்ல அவளை பூட்டிட்டு தப்பிச்சிட்டோன்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள அவ அந்த கதவை உடைச்சிட்டு வர மறுபடியும் இவன் ஓடுறான். அவளும் துரத்திட்டே இருக்கா. அப்ப பிராங்க் ஒரு கதவை திறக்க அது ஓடி வர பீட்டர் மேல இந்த கதவை இடிச்சு அவன் மேல இருந்து கீழே விழுந்துடுறான். அப்ப அபிகைல் அங்க வந்து பிராங்க பார்த்து அவனை பிடிச்சு படியில இருந்து கீழே தள்ளி விட்டு அவன் மேல உட்காந்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறா. ஹீரோயின் கரெக்டா ஊசி போட வர அந்த ஊசியை பிடுங்கி தூக்கி போட்டுடுறா. அது ஒரு கிரில் கேட்டுக்கு வெளியில போய் விழுந்துடுது. இவங்களால கேட் எல்லாம் ஓபன் பண்ண முடியாதுல்ல. சோ அத உள்ள இருந்த எக்கி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இங்கிட்டு அபிகைல் பிராங்கோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா இல்லையா. சாம் வந்து பிராங்க காப்பாத்த ட்ரை பண்றப்ப அவ கைய அபிகைல் கடிச்சு விட்டுடுறா. அப்புறம் பிராங்க பிடிச்சிட்டு மேல தூக்க ட்ரை பண்றப்ப கரெக்டா பீட்டர் அவன் மேலேயே விழுந்துடுறான். அபிகைலால பீட்டரை தாண்டி எந்திக்க முடியல. அப்ப கரெக்டா ஹீரோயின் ஊசி போட அவளும் மயங்கிடுறா. இப்ப இங்க ஒரு பெரிய போர்க்களமே நடந்து முடிஞ்சிருது. சாமோட கைய அபிகைல் கடிச்சு விட்டுருப்பாளு. சோ நானும் வேம்பயரா மாறிடுவேனான்னு செம டென்ஷன் ஆகுறா சாம். இப்ப கொஞ்ச நேரம் ஆக அபிகைல் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாக்குறா. அவளை ஒரு ஸ்டீல் கேஜ்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்த அபிகைல் டென்ஷன் ஆகுறா. அங்க இருக்கிற ஹீரோயின்ட்ட பாவம் போல ப்ளீஸ் இந்த கேஜ ஓபன் பண்ணி விடுங்கன்னு சொல்றா. ஹீரோயினும் நம்ம எதனாலும் முதல்ல பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்றா. மறுபடியும் அபிகைல் அவங்க கிட்ட கெஞ்சுறா ப்ளீஸ் என்னைய விட்டுடுங்கன்னு. சாமும் அபிகைல்ட்ட ஏய் நீ என்ன கடிச்சிட்டே நான் வேம்பயரா மாறிடுவேனான்னு கேட்க அவளும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறா. இத கேட்டு அவளும் பதறா ஐயோ நான் வேம்பயரா மாற போறேன்னு. அப்பா அபிகைல்ட்ட பிராங்க் கெஞ்சுறான் ப்ளீஸ் எங்களை விட்டுரு, நாங்க உன்னை கடத்தினது தப்பு தான் மன்னிச்சிருன்னு. இது மட்டும் இல்லாம உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க உன்னை கடத்திருக்கவே மாட்டோம்னு சொல்றான். அப்பதான் அபிகைல் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ சொல்றா. யாரு நீங்க என்ன கடத்தினீங்களா? நான் தான் பிளான் பண்ணி உங்க எல்லாத்தையும் தூக்குனேன். உங்க ஹெட் இருக்கான்ல அவன் என்னோட ஆளுன்னு சொல்றா. அங்க இருக்கிற யாருக்கும் ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ற? எங்கள பிளான் போட்டு நீ இங்க கொண்டு வந்தியான்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப அபிகைல் கரெக்டா சாமோட உண்மையான பேரை சொல்றா. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதை தொடர்ந்து அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட பேரையும் இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றதையும் புட்டு புட்டு வைக்கிறா. அப்புறம் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல அபிகைலோட அப்பாவுக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பழி வாங்கத்தான் இவங்க எல்லாத்தையும் இங்க பக்காவா பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பா. இது மூலமா அவங்க அப்பா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சிருப்பா. அதுக்கு ஹீரோயினும் உங்க அப்பாக்கு இருக்கிற எதிரிக்கு நீ கொன்னுட்டே இருக்கணும்னா லைஃப் லாங் வர கொல்லணும், ஒழுங்கா சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கோன்னு சொல்ல அபிகைலும் இப்ப யார் இந்த கேஜ ஓபன் பண்ணி விடுறாங்களோ அவங்களோட சேர்ந்து இன்னொருத்தரையும் நான் கொல்லாம விட்டுடுறேன். பட் மத்தவங்க நான் சும்மா விட மாட்டேன், எதுனாலும் நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு அபிகைல் சொல்லிடுறா. இத கேட்ட பீட்டருக்கு நம்ம கேஜ ஓபன் பண்ணி உயிரோட இருக்கணும்னு தோணுது போல. உடனே கண்ணை எடுத்து எல்லாத்தையும் பார்த்து எய்ம் பண்ணிட்டு நான் ஓபன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண போறான். ஹீரோயினும் கண்ணை எடுத்துட்டு வேண்டாம் பீட்டர்னு சொல்றா. அவன் கேக்குற மாதிரி தெரியல. சோ வயிற்றுல கண்ணால ஷூட் பண்ணிட்டு உனக்கு என்ன பைத்தியமா அவ சொல்றத நம்பி ஓபன் பண்ண போற கன் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு பிராங்க மட்டும் அபிகைல் பக்கத்துல இருக்க வச்சுட்டு மத்தவங்கள அங்க இருந்து வெளியில கூப்பிட்டு போயிடுறா. அப்ப அபிகைல் பிராங்க போய் நீ இந்த கேஜ ஓபன் பண்ணி விட்டா நான் உன்னை கொல்லாம விட்டுடுறேன்னு சொல்றா. அதுக்கு பிராங்கும் நீ இங்க இருந்து வெளியில போறதுக்கான வழியை சொல்லி நான் ஓபன் பண்ணி விடுறேன்னு சொல்றான். அவளும் லைப்ரரி புக் ஷெல்ஃப் இருக்கு இல்லையா அதுல தான் இங்க இருந்து போறதுக்கான வழி இருக்குன்னு சொல்றா. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக அபிகைல் ஏய் டீல் போட்டபடி என்னோட கேஜ ஓபன் பண்ணி விட்டுட்டு போன்னு சொல்றா. அவனும் நான் ஒன்னும் முட்டாளி இல்லைன்னு ஓபன் பண்ற மாதிரி நடிக்கிறான். ஆனா அவதான் வேம்பயர் ஆச்சு. அந்த கதவை ஒரே எத்து விட அது ஓபன் ஆயிடுது. அபிகைலும் வெளியில வந்து பிராங்க கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினும் கரெக்டா வந்து அங்க இருந்த ஜன்னல்ல இருக்கிற கட்டையெல்லாம் உடைக்க சூரிய வெளிச்சம் இவன் மேல பட்டு பாதி கைய வெடிச்சு செதறி ரத்தமா ஆயிடுது. உடனே
உடனே இவங்களும் அந்த இடத்த விட்டு லைப்ரரிக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் லைப்ரரியில ஒரு விண்டோ ஓபன் பண்ணி வச்சிருப்பால, அதுல இருந்து சூரிய வெளிச்சம் உள்ள வரும். சோ அங்க போய் நின்னு தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சாமும் சூரிய வெளிச்சத்துல பயத்தோட கைய வைக்கிறா. பட் அவ வேம்பயரா மாறலன்னு தெரிஞ்சு இப்பதான் நிம்மதியா ஆகுறா. வேம்பயருக்கு சூரிய வெளிச்சம் ஆகாது போல. பிராங்கோ அபிகேல் சொன்னால அந்த வழி இருக்கான்னு புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அவ பொய் சொல்லிருக்கான்னு தெரிஞ்சு டென்ஷன் ஆகுறான். அப்ப ஹீரோயின் அங்க இருக்கிற செவரெல்லாம் பார்த்து லேசா தான் இருக்கு, ஈஸியா உடைச்சிடலான்னு ட்ரை பண்றா. பட் அவளால உடைக்க முடியல. சோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சாம் ஒன்னு சொல்றா, ஹேக் பண்ணி தான் டோரை ஓபன் பண்ண முடியும்னு இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எனர்ஜி சோர்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதை வச்சு டோரை ஓபன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம்னு சொல்றா. சோ எல்லாரும் அதை தேடி போறாங்க. அப்ப சாமும் பீட்டரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியலன்னு சாம் ஃபீல் பண்றா. பீட்டரும் கவலைப்படாத, நான் அந்த எனர்ஜி சோர்ஸை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். இந்த நேரத்துல இந்த சைடு அபிகேல் ஒரு சாங்க போட்டு விடுறா. அப்ப இந்த சாம் இருக்கால, அவளுக்கு அவ பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவ கையில அபிகேல் கடிச்சிருப்பால, அந்த தழும்பும் மறையுது. அவளும் ஒரு வேம்பயரா மாறிட்டே இருக்கா. இந்த சாம் முன்னாடி போன பீட்டரை கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு கொன்னுடுறா. இந்த சீன் எல்லாம் கொஞ்சம் கொடூரமா இருக்கும், சோ காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். முழுசா வேம்பயரா மாறின சாம் அங்க அபிகேல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இங்க எவ்வளவு ஆடுறா. அந்த அபிகேல் தான் இவளை கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பண்ண வைக்கிறா போல. இப்ப ஹீரோயினும் பிராங்கும் அங்க வந்து சாம்னு கூப்பிட அவ வேம்பயரா மாறி இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் லைப்ரரிக்கு ஓடுறாங்க. ஓடி வந்தவங்க அங்க இருக்கிற சூரிய வெளிச்சத்துல நிக்கிறாங்க. அப்ப சாமும் அங்க வந்துட்டு, நான் இந்த பிளேஸை வெறுக்கிறேன், இங்க எனக்கு நிறைய பேட் மெமரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல வர, அப்ப ஹீரோயின் ஒரு சில்வர் தட்டை எடுத்து சூரிய வெளிச்சத்தோட ரிஃப்ளெக்ஷனை சாமில படுற மாதிரி பண்ண, அப்ப அவளும் வெடிச்சு செதறிடுறா. அப்ப அந்த லைப்ரரியில ஒரு டோர் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஹீரோனும் பிராங்கும் அது ஒரு ட்ராப்பா இருக்குமோ நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுக்குள்ள போறாங்க. இந்த ரூம்குள்ள போய் பார்த்தா அங்கதான் மொத்த எனர்ஜி சோர்ஸும் சிசிடிவியும் இருக்கு. பத்தாவதுக்கு இந்த டீமோட ஹெட் வர அங்க இருந்து தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனும் ஒரு வேம்பயர் தான் போல. அவன்கிட்ட இவங்க கண்ணை வச்சு மிரட்டிட்டு இங்க என்ன நடக்குது சொல்லுன்னு கேக்குறாங்க. அவனும் ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டே என்ன நடந்ததுன்னு சொல்றான். 2 years பேக் இந்த அபிகேல் என்னைய வேம்பயரா மாத்திட்டா. அவளுக்கு வேலை பார்க்க சொல்லி என் குடும்பத்தை வச்சு என்ன மிரட்டினா. நானும் வேற வழி இல்லாம இவளுக்கு வேலை பார்த்தேன். அவங்க அப்பாவோட எனிமீஸ் எல்லாத்தையும் இங்க கூப்பிட்டு வருவேன். நான் கூப்பிட்டு வர எல்லாத்தையுமே அவ கொல்லுவா. இதுதான் அவளோட விளையாட்டுன்னு சொல்றான். அப்புறம் பிராங்க் கிட்ட, நீயும் என்னைய மாதிரி ஒரு வேம்பயரா மாறிடு, நம்ம ரெண்டு பேரும் அபிகேல கொன்னுடலாம். அவங்க அப்பா இங்க வந்துட்டு இருக்காரு, அவளையும் அவங்க அப்பாவையும் கொன்னுட்டு அபிகேல் அப்பாவோட சொத்தை முழுசா நம்ம ரெண்டு பேரும் மட்டுமே எடுத்துக்கலாம். இப்ப சொல்லு, ஒன்னு அபிகேலையும் அவங்க அப்பாவையும் போட்டு தள்ளிட்டு சொத்தையும் பொறுப்பையும் நம்ம எடுத்துக்கணும், இல்லாட்டினா அபிகேல அவங்க அப்பா கிட்ட உயிரோட ஒப்படைக்கணும். இது ரெண்டுத்துல என்ன பண்ணலாம் பிராங்க், நீயே சூஸ் பண்ணுன்னு சொல்றான். பிராங்கும் என்னைய கடிச்ச வேம்பயரா மாத்துன்னு சொல்றான். ஹீரோயின் வேண்டான்னு சொல்றத கூட கேட்கல. ஹெட்டும் கழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற ஹீரோயினை கீழே போடுறான். அவளும் மயங்கிடுறா. அப்புறம் பிராங்க கடிச்சு வேம்பயரா மாத்திடுறான். இந்த சீன்ஸ் எல்லாம் பிளட் கண்டென்ட் அதிகமா இருக்கு, சோ காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஹீரோயின் முழிச்சிடுறா. இத பார்த்த ஹெட் வேம்பயரா மாறின பிராங்க் கிட்ட அவளை கொல்ல சொல்ல, பிராங்கும் ஒரு ஷார்ப்பான கட்டையை எடுத்து ஹெட்டோட நெஞ்சில சொருவ, அவனும் வெடிச்சு செதறிடுறான். அப்புறம் இந்த பிளேஸுக்கு அபிகேல் வந்துட்டு இதோட இந்த விளையாட்டு முடிஞ்சதுன்னு சொல்லி பிராங்க கடிக்க போறா. அப்ப பிராங்க் அவளை கடிச்ச ரத்தத்தை உரிய அவ மயங்கிடுறா. இந்த கேப்ல ஹீரோயின் அங்க இருக்கிற பட்டன்ஸை பிரஸ் பண்ணி விண்டோஸ் டோர்ஸோட கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு போனை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுறா. வெளியில போனவ தன்னோட பையன்கிட்ட கால் பண்ணி பேசுறா. இது மாதிரி, நீ ரொம்ப நல்ல பையன், என் லைஃப்ல நடந்த ஒரு நல்ல விஷயம் நீ மட்டும் தான், ஐ லவ் யூ பான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க கரெக்டா பிராங்க் வந்துடுறான். வந்தவன் ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுக்குறான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினை மாடியில இருந்து கீழே போட கரெக்டா அபிகேல் அங்க வந்து காப்பாத்திடுறா. இப்ப அபிகேல் ஹீரோயின்ட்ட, என்னால பிராங்க தனி ஒரு ஆளா கொல்ல முடியாது, ஏன்னா நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன், நீ ஹெல்ப் பண்ண நம்ம அவனை கொன்னுடலாம், நான் உன்னை கண்டிப்பா எதுவும் பண்ண மாட்டேன், நீயும் இங்க இருந்து போய் உன் பையனை பாக்கலான்னு சொல்ல ஹீரோயினும் ஒத்துக்கிறா. பிராங்கும், ஓ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்க, அபிகேலும் ஆமா
பெண்ணை கொல்லுடான்னு அவனை இப்ப 2 பேரும் அடிக்கிறாங்க. அவனும் ஒவ்வொரு அடியில இருந்து மிஸ் ஆயிடுறான். கடைசி அவன் அபிகையில அடிச்சு போட்டுட அவன் மட்டையாகிடுறா. ஹீரோயினும் ஒரு ஷார்ப்பான கம்ப வச்சு இவனை குத்த வரா. அதை பிடுங்கி அவளே ஆழமா குத்தி செவுத்துல ஆணி அடிக்கிற மாதிரி அவளை அடிச்சு வச்சிடுறான். அப்ப அபிகையில் இருந்துச்சு மறுபடியும் பிராங்க் அட்டாக் பண்ண அவன் அவளோட ரத்தத்தை உறிஞ்சு மறுபடியும் மட்டையாக்கிடுறான். இப்ப ஹீரோயின் கழுத்துல கடிச்சு அவளை வேம்பயரா மாத்திட்டு அபிகையில கொல்ல சொல்றான். ஆனா அவ வேம்பயரா மாறின மாதிரி தெரியல. சோ அவ அபிகையில அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு அந்த கம்ப வச்சு பிராங்க குத்த போக அவன் அவளை தூக்கி போட்டுடுறான். அபிகையில இவன் மேல உட்காந்துக்கிட்டு ஒரு ஷார்ப்பான கம்ப வச்சு இவனை குத்த போக அந்த கம்பை பிடிச்சிட்டு அவன் குத்த விட மாட்டான். அப்ப ஹீரோயினும் அபிகையிலோட சேர்ந்து அந்த கம்புக்கு பிரஷர் கொடுத்து அவன் நெஞ்சில இறக்கிடுறாங்க. அவனும் வெடிச்சு செதறி இறந்து போறான். இப்ப எல்லாமே முடிஞ்சது. அபிகையிலும் ஹீரோயினை கொன்னுடுவான்னு பார்த்தா அவ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நீங்க இங்க இருந்து போங்க, உங்க பையன் கூட ஹாப்பியா இருங்கன்னு சொல்லி போக விட்டுடுறா. இப்ப கரெக்டா அபிகையிலோட அப்பா லாசரும் அங்க வந்துடுறான். அவனும் ஒரு வேம்பயர் தான் போல. சோ என் பொண்ணைய கடத்துறீங்கன்னு ஹீரோயினை கொல்ல வர அப்ப அபிகையில அவங்க அப்பாவை தடுத்து அவதான் என் உயிரை காப்பாத்தினா. நீங்க இல்லாத போது அவதான் என் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணா, அவளை விட்டுருங்கன்னு சொல்ல அவங்க அப்பாவும் அவளை விட்டுட்டு என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி இங்க இருந்து போக சொல்லிடுறாரு. அவளும் ரத்த கலரியோட அங்க இருந்து வெளியில வந்து கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்புறதோட இந்த படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.